மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், இன்னைக்கு பகவத்கீதாவில் இன்னும் ஒரு ஸ்லோகம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதா 2வது அத்தியாயம் சாங்கியா யோகம் 22வது ஸ்லோகம். வாசான்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி க்ருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணா ஞானி சம்யாதி நவானி தேஹி. வாசான்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி க்ருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணா ஞானி சம்யாதி நவானி தேஹி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஆன்மா என்பது எப்படி வளர்ச்சி அடையும், எப்படி ஒரு சாதாரணமான ஆன்மா பரமாத்மாவாக ஆகும் என்ற விஷயத்தை ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இங்கே வேதவியாசர் அவர்கள் நம்முடைய உடல் ஒரு துணி மாதிரி கம்பேர் பண்றார். இந்த உடல் என்பது ஜஸ்ட் ஒரு க்ளோத் மாதிரி. இந்த உடல் பயன்படுத்தும் போது, அதாவது நான் போடும் துணிகள் எல்லாமே சில நாளுக்கு அப்புறம் கிழிஞ்சு போயிடும். அந்த கிழிஞ்ச துணியை நாம் விட்டு திரும்பி புது துணி எப்படி வாங்கி ஆனந்தமா பயன்படுத்துகிறோமோ, அதே மாதிரி நம்முடைய உடல் என்பது சில நாளுக்கு அப்புறம், முதுமை பருவம் வந்ததுக்கு அப்புறம் இதற்கு எல்லா வேலையும் செய்ய முடியாது, சிதிலமாகிவிடும். சிதிலமான இந்த உடல் எதற்காகவும் பயன்படுத்திக்க முடியாது. அந்த நேரத்தில் மரணம் என்பது ஆசனமாகும். அந்த மரண சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆன்மா என்பது இந்த உடல் என்ற ஒரு துணி மாதிரி விட்டு போயிடும். இந்த உடல் பழசாயிடுச்சு, சிதிலமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடும். திரும்பி மேல் உலகத்துல தேஜோமயமாகி, அதாவது உயர்த்துக்கு பிறந்த நிலைக்கு போய் திரும்பி பூலகத்திற்கு இன்னும் ஒரு உடலுக்காக வரும். இன்னும் ஒரு பிறவி எடுத்து புது உடலுடன் ஒரு வாழ்க்கை என்பது ஆரம்பமாகும். கடந்த பிறவிகளுடைய அனுபவங்கள், ஞானமும் மேல உலகங்கள்ல அப்கிரேட் ஆன அந்த ஞானமும் எல்லாம் சேர்ந்து ஒரு திவ்யமான, தெய்வீகமான, தேஜோமயமான ஒரு வாழ்க்கை என்பது திரும்பி ஆரம்பமாகும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்ம பயணம் என்பது ஒரு நாள் ஒரு இடத்துல ஆரம்பம் ஆகாது. கடந்த காலத்திலையும் ஆன்மா என்பது இருக்கு, நிகழ்காலத்திலையும் இருக்கு, எதிர்காலத்திலையும் இருக்கும். நிகழ்காலத்துல, அதாவது தேகத்தில் உள்ள ஆன்மாவை தேஹி என கூறப்படும். இதே ஆன்மா மரணத்திற்கு பின் இந்த உடலை விட்டு வெளியே வரும்போது அது தேஹி என்று சொல்ல முடியாது, விதேஹி அப்படின்னு சொல்லுவாங்க. தேஹி என்றால் உடலுக்குள் இருக்கும் ஆன்மா, விதேஹி என்றால் உடலை விட்டுட்டு வெளியே வந்த ஆன்மா. இந்த ஆன்மா உடலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதற்கு ஒரு மனசு என்பது கொடுக்கப்படும். ஆஸ்ட்ரல் பாடி ஒன்று ஆட் ஆகும், மென்டல் பாடி. இந்த மனசு வந்ததுக்கு அப்புறம் என்னுடையது, எனக்கு, நானு, இது என்னுடைய சமுதாயம், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய சமூகம் என்ற எண்ணங்கள் வரும்போது விருப்பங்கள், வெறுப்புகள் எல்லாமே ஏற்படும். இதனுடன் அகங்காரம், கோபம், துன்பம், சந்தோஷம், ஆனந்தம், எல்லா வகையான உணர்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்டு பவுண்டரி, நானு, எனக்கு, என்னுடையது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வரும்போது அந்த ஆன்மாவுக்கு ஜீவாத்மா என சொல்லப்படுகிறது. தியானம், சத்சங்கம், ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கும் போது, இவை எல்லாமே செய்யும் போது இந்த ஆன்மாக்கு ஞானோதயம் என்பது ஆகும். The soul gets enlightened. என்லைட் ஆகும்போது நானு, எனக்கு, என்னுடையது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே போய் அகம் பிரம்மாஸ்மி, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், சிவோகம் அப்படின்ற தத்துவத்திற்கு வரும்போது முக்தி என்பது கிடைக்கும். அந்த விதமான முக்தி
பெற்ற ஆன்மாவை விமுக்தாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. முக்தி பெற்ற ஆன்மா. இந்த முக்தி பெற்ற ஆன்மா இவங்களுடைய செயல்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் என்னுடைய வீடுக்காக சம்பாதிக்கிறேன், என்னுடைய சமூகத்திற்காக நான் ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கிடையாது. உலக நன்மை ஒண்ணுதான் இவங்களுக்கு. உலக நன்மைக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணத்திலேயே ஏதோ ஒன்று யோசிக்கிறார், ஏதோ ஒன்று பண்றார். அவங்களுடைய உடல், மனம், புத்தி, சொல் எல்லாமே இதற்காகவே வேலை செய்யுது. 4 பேர் நன்மைக்காக நான் என்ன செய்தேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பார். இந்த விதமாக யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேலை என்பது செய்கிறார்களோ அவர்தான் பூர்ணாத்மா, பரமாத்மா. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். வேதவியாசர் கூடவும் பரமாத்மா தான். அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த விதமாக அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு யோசிக்கிறாரோ, அந்த செயல்கள் எல்லாமே செய்கிறார்களோ, அவங்க எல்லோரும் பரமாத்மாக்கள் என்ற தெரிஞ்சுக்கணும். இந்த விதமாக இருக்கும்போது எப்படி இந்த பரமாத்மா நிலைக்கு செய்வது? ஒரு சாதாரண ஆத்மா அது பூர்ணாத்மாவிலிருந்து வெளியே வந்து விடுதலை ஆகும்போது ஒரு பிளாங்க் எம்டி சோல் மாதிரி வருது. அதில் எந்த உணர்ச்சிகளும் இருக்காது, எந்த எண்ணங்களும் இருக்காது, எந்த கர்மாவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டா பிளாங்க். அந்த விதமான ஆன்மா இந்த பூலகத்திற்கு வரும்போது, அதாவது மனித குலத்திற்கு உள்ள வந்து பிறவி எடுக்கும்போது என்ன பண்ணணுமோ ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது கெட்ட ஆன்மாக்களுடைய சேர்ந்து அவங்களுடைய சாங்கத்தியத்திலிருந்து ஒரு கெட்ட ஆன்மா, அதாவது துஷ்டாத்மாவாக இருக்கும். அனைத்து கெட்ட கர்மா, நல்ல கர்மா எல்லாம் சேர்த்து கடைசியாக இந்த விதமான கர்மாக்கள் எல்லாமே நான் செய்யக்கூடாது, கெட்ட கர்மாக்கள் அப்படின்னு சொல்லி தியானம், சத்சங்கம், புத்தகங்களை வாசிக்கும் போது, இது எல்லாமே செய்யும் போது அந்த கெட்ட ஆன்மா சுபாத்மாவாக மாறும், அதாவது நல்ல ஆன்மாவாக மாறும். மேலும் இந்த தியான பிரச்சாரம், சைவ உணவாளர்களாக ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரம் செய்து 4 பேர் நன்மைக்காக யாரெல்லாம் வேலை செய்வார்களோ அவங்களுக்கு முக்தி என்பது கிடைக்கும். இவங்களே விமுக்தாத்மாவாக ஆகி, இதுவே அவங்களுடைய தொழிலாக ஆக்கி, இதுவே அவங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமாக ஆகி 24 மணி நேரமும் இதே ஒர்க்ல இருக்கும்போது அவங்க ஒரு நாள் பரமாத்மாவாக ஆகுவார். எப்போது வரைக்கும் இந்த பரமாத்மா நிலைக்கு சேராதோ ஒரு ஆன்மா, திரும்பி திரும்பி இந்த பிறவி என்பது எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், ஜனனி ஜட்டரே சயனம் அப்படின்ற விஷயம் அப்ளை ஆகும். எல்லாருக்குமே ஆகும். இது திரும்பி திரும்பி வர வேண்டியதாக இருக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய முக்கியமான நோக்கம் என்ன என்றால், தினமும் தியானம் செய்யணும், தினமும் சத்சங்கம் செய்யணும், தினமும் புத்தகங்களை வாசிக்கணும், சைவ உணவாளர்களாக ஆகணும், எல்லாருக்குமே தியானம் சொல்லிக் கொடுக்கணும், அகிம்சா தர்மம், சைவ உணவாளர்களாக ஆகுங்கள், உயிரினங்களை கொல்லாதீர் அப்படின்னு சொல்றதுதான் நம்முடைய கடமை, நம்முடைய நோக்கம். இந்த நோக்கம் இல்லை என்றால் நாம இந்த நோக்கத்துடன் இன்னொரு பிறவில கண்டிப்பா வர வேண்டியதாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேவை என்பது செய்யணும். அத்தனை பேருக்கு ஞானம் என்பது சொல்லிக் கொடுக்கணும். அப்போதான் ஜீவனு விமுக்தாத்மாவாக மாறி பரமாத்மா நிலைக்கு வந்து முக்தி அடைவான். இதுதான் ஸ்ரீகிருஷ்ணரின் கருத்து இந்த ஸ்லோகத்தில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.